உயிரின் ஊற்றே நீயாவாய், உள்ளத்தின் மொழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீ, உண்மையின் வழியே, உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் Holy Spirit, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயா, ஓ எனது ஆற்றலும் நீயாவாய், நீரில்லாத நான். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். எஸ் லார்ட். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை நேசிக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆராதனைக்குள்ள வாசமா இருக்கிற தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் உள்ளத்திலே நீரே இருக்கிறீர், எங்கள் உள்ளத்தின் நிறைவாய் நீரே இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய அபிஷேகத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ். அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஜீசஸ். என் உயிரே என் உயிரே என் உயிரே, என் ஆசை என் வாஞ்சை நீரே. என் உயிரே என் உயிரே உயிரே, என் ஆசை என் வாஞ்சை நீரே. சொல்லு, உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன், உம்மை நாடுவேன், என்றென்றும் உம்மை பாடுவேன். என் மீட்பரே, என் மீட்பரே, உமக்காக உயிர் வாழுவேன். நான் உமக்காக உயிர் ஒரே விசு என் உயிரை கரம் என்று சொல்லுவோம். என் உயிரே என் உயிரே என் உயிரே, என் ஆசை என் வாஞ்சையும் நீரே. எஸ் லார்ட். உயிரே என் உயிரே என் உயிரே, என் ஆசை என் வாஞ்சை. மனதார சொல்லுங்க, தேவன் ஆளுகை செய்யட்டும். என் உயிரே என் உயிரே என் உயிரே, என் ஆசை என் வாஞ்சையும் நீர். சபையார் மாத்திரம் சொல்லுவோம். என் உயிரே என் ஆசை என் வாஞ்சை. இன்னொரு விஷயம், என் உயிரே என் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
அவர் ஆளுகை செய்யணும். தேவனே நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புவிக்கிறோம். தேவனே நீர் எங்களை வழி நடத்துகிறவர், இந்த ஆராதனை முழுவதும் நடத்தி வருகிறவர். உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. அப்படியே கரங்களை கோத்துக்கொண்டு பிரசவத்திற்கு காத்திருக்கிற ஐலீன்காக, ரூத்காக, ஜெபக்கணிக்காக, சில்வியா, நிவேதா அவளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே சுகப்பிரசவத்தை தேவனி கட்டளையிடுவீராக. பலவீனமா இருக்கிற அலெக்சங்களுக்காக, ராஜமாண்டிக்காக ஜெபிக்கிறோம். ரேணுகாண்டிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவர் எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதாக. எங்கள் சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காக, மற்ற மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் அவர்களை தாங்குவீராக. தேவன் நீர் அவர்களை நடத்துவீராக. நீரே அவளோடு கொண்டு நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். பலவீனமா இருக்க ரீட்டாக்காக ஜெபிக்கிறோம். மக்களை பலப்படுத்துங்க. தேவனுடைய கிருபையின் கரம் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, பிதாவே 8 திசை ஆத்துமாக்களை எங்கள் சபைக்கு சொந்தமாக தருவீராக. நாங்கள் ஆண்டவரே அவர்களை சுதந்திரத்துக் கொள்கிறோம். இன்னும் அதிகமாய் தகப்பனே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சபையாரை எங்கள் சபைக்கு நேராக ஆட்டு மந்தையை போல நீ வழி நடத்தி வருவீராக ஜெபிக்கிறோம். எங்கள் மூலமா இது செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீத புஸ்தகத்தில் 26ஆம் சங்கீதம். ஜான்சாமன் முன்னாடி வந்து வாசிங்க. சங்கீதம் 26ஆம் அதிகாரம். சங்கீதம் 26, தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கருடைய உட்காரேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதேயும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்பதே. உட்காருவோம். நிருபம் வாசி கேட்க போகிறோம். ராஜ்கண்ண வந்து முன்னாடி வந்து வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசி கேட்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். கவனமாய் கேளுங்கள். நாம் வாசிக்க வேண்டிய நிருபம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்களே, எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி
எழுதப்பட்டும் இருக்கிறது என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நல்ல கரங்களை தட்டி நம்முடைய பாஸ்டர் அவர்களை வரவேற்போம். அவர்கள் மற்ற வந்திருக்கிற கெஸ்ட் அவர்களை கௌரவிப்பார்கள். ஜீசஸ் அல்லேலூயா. நல்லா ஒரு தட்டு கொடுங்களேன், நல்லா தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது 2வது ஞாயிறு, வாலிபர்களுக்கென்று விசேஷமான ஞாயிறு. நாள் சபையில் அநேக வாலிபர்களை கத்த வல்லமையாய் எழுப்பி கொண்டு வருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை ஜெனு கூட வர்ஷிப் பண்ணா. எங்க ஜெனு? ரொம்ப சந்தோஷம். ஒரு நாட்டிலே சபையில் வாலிபர்கள் அதிகமாக உற்சாகப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். விசேஷ பிரசங்கர் வந்திருக்கிறாரு. நல்ல ஆராதனை வீரர்கள். அநேக ஆராதனை வீரர்கள் ரொம்ப அழகாக ஆராதனை நடத்தினார்கள். கர்த்தர் இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்தி இயேசு நாமத்தாலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. மலேசியா, தாய்லாந்து மாத்திரமில்லை, நான் அநேக தேசங்களுக்கு சாம் சீக்கிரமாக கர்த்தர் கொண்டு போவாராக. நான் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இன்னும் அநேகர் வர போகிறாங்க. கொஞ்ச நேரம் தேவனுடைய செய்தி கேட்க போகிறோம். நம்முடைய சபையுடைய சட்டங்களை விசுவாசிகள் அறிந்து வைத்திருப்பீர்கள். ஒரு செய்திக்கு முன்னதாகவே இந்த காரியங்கள் இருக்கும் என்றால் போயிட்டு வந்துடுங்க. செய்தியினுடைய யாரும் எழுந்து போகவே கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ரகசியமா போகிறது இப்பயே போயிருங்க. செய்தி நடுவில் போகாதீங்க. அல்லேலூயா. சட்டமாக தான் இல்லைன்னு சொல்லுங்களேன். இயேசு நாமத்தாலே வாழ்த்துகிறேன். நல்ல நாமத்திலே அருமையான விசேஷ ஊழியக்கார் வந்திருக்கிறார். அவரை குறித்து அறிமுகப்படுத்துவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். கடந்த நாட்டில் மத்தியில் நல்ல ஒரு ஊழியக்காரர் தேவ ஊழியத்தை செய்தார். அவரை கனப்படுத்த நான் விரும்புகிறேன். அவர் யார் என்றால் நம்முடைய ஸ்லிம்மான இளமையான ஜோயல் அவர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இல்லை வெயிட், I'll call you. இல்லையா? ஒருவதையும் யாரையும் ஆவிக்குரிய காரியத்தை உடம்பை பார்த்து இட போடாதீங்க. உடம்பு பெரிதாக இருந்தாலும் அது சின்னதாக இருந்தாலும் தலையில் முடிந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் மாத்திரம் வெளிப்படுத்துகிறவர். முடிய சொல்றது கிட்டார் போட நீ நல்லா கவனிங்க. அப்போ அருமையான ஜோயல் நம்மத்திலே கடந்த நல்ல தேவ ஊழியத்தை செய்தார். உங்களை அருமையான ஜோயலை கனப்படுத்தி விட்டு பின்பு இந்நாளுடைய விசேஷ பிரசங்கியாரை மேடைக்கு அழைக்க முடியாக நான் விரும்புகிறேன். ஸ்ரீலங்கா தேசத்திலே கலம்போ நல்ல ஒரு பெரிய ஊழியத்தை அருமையான தகப்பனாரும் தாத்தாவும் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பல சபைகளை அவர் நிறுவியிருக்கிறார்கள். தம்பிகிட்ட காணப்பட்ட ஒரு நல்ல சந்தோஷமான காரியம், நல்ல தாழ்மையான ஜோயல். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவாய் தாழ்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவு கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்துருக்கிற ஊழியக்காரர்களை நாட்டில் கர்த்தர் இளைய தலைமுறை கத்தை எழுப்புகிறார். ஆனால் சில இளைய தலைமுறைகள் கத்தை எழுப்புடன் தலைகால் தெரியாமல் ஓடுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை, நாட்டிலே கத்த கிருபியாக நல்ல தாழ்மையான ஒரு ஊழியக்காரனை நம்மத்தில் கொண்டு வந்தார். அவர் கடந்த செய்தி கேட்க முடியல. கடந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கூட்டங்கள் ஆசீர்வாதமாய் இருந்தது உங்கள் ஜபத்தினாலே. பல ஆயிரம் ஜனங்கள் வந்து நன்மை பெற்ற அபிஷேகம் பெற்றார்கள். அந்த ஜோயல் செய்தி அதிகமாக கேட்க முடியவில்லை. இரவு ஜபத்தில் ஜோயல் கொடுத்த செய்தி சபைக்கு மிக பிரயோஜனமாக காணப்படுது. ஆமேன். அது என்னவென்றால், நாம் சபைக்கு என்ன எப்படி காணப்பட வேண்டும்? பிரச்சனையா இருக்கக்கூடாது, பிரச்சனைக்கு தீர்வியாய் காணப்பட வேண்டும். அந்த ஒரு வார்த்தை பிடிச்சது. ஆனால் எதுக்கு பேச முடியாது. இந்த சபைக்கு அநேகர் பிரச்சனையாக, குடும்பத்துக்கு பிரச்சனையாக காணப்படுகிறார்கள். இப்படியாவது அதாவது சபை என்றால் விசுவாசி எல்லாரும் இன்வால்வ் ஆகி ராத்திரியும் பகல் உழைக்கிறது தான் சபை. விசுவாசி அவன் தான் தலைவன். அருமையான ஜோயல் ஒரு செய்தி மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அவருடைய தகப்பனார் சபைக்கு அநேக முறை நான் சென்றிருக்கிறேன். இன்னும் நம்ம சபைக்கு அப்பா வரல, பிள்ளை வந்து விட்டார். அப்பா சீக்கிரம் வருவார் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக அருமையான ஜோயலை நான் கனப்படுத்தி விடுமுறை ஒரு ஷால் போத்தி அதை பாஸ்டர் டேவிட் அதை செய்வார். ஜோயலுக்கு நல்லா நல்லா அடுத்தபடியாக நம்ம இந்நாளுகள் விசேஷமாக
சென்னை திருவள்ளூர்லேருந்து அரே பாஸ்டர் சி ஐசக் லிவிங்ஸ்டன் வந்திருக்கிறார். அவருடைய தகப்பனார் பிரசித்தி பெற்ற அருமையான ஊழியக்காரர் ரெவரண்ட் ஜே செல்லதுரை அவர்கள் மிராக்கிள் பிரேயர் டவர் ஏஜி சர்ச் என்கிறதான சபையை திருவள்ளூரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரிய பாஸ்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் கெத்செமனே ஏஜி சர்ச் என்கிறதான ஊழியத்தை அவர் கர்த்தருக்கென்று செய்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஆராதனை வீரர். முதல் முறையாக அவருடைய செய்தி நான் சுந்தராவத்தில் கேட்டேன். கடந்த நாட்டினுடைய அக்கா மகள் லாரன்ஸோட சபையில் செய்தி கொடுத்திருக்கிறார். அவர்கள் நல்ல சாட்சி சொன்னார்கள். அருமையானுடைய அக்கா சென்னையில் அவங்க நல்ல செய்தி என்று என்ன சொன்னபடினாலே அதை பாஸ்டர் முன்பு பார்த்தது கிடையாது. அந்த நற்சாட்சிகள் கண்டு நான் பாஸ்டர் அழைத்தேன். உண்மையாலுமே அங்கே சுந்தராவத்தில் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் நம்மத்தில் தேவனுடைய செய்தி கொடுத்து ஆராதனை நடத்துவார்கள். அபிஷேக் திருச்சபையின் சார்பிலே பாஸ்டர் ஐசக் லிவிங்ஸ்டனை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். உம்முன்னு சொல்லக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி எப்படி இருக்கு, டேஸ்டாக இருக்குன்னு மூஞ்செல்லாம் அப்படியே 4 சைடு போகுது பார்த்தீங்களா? அது மாதிரி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சிரிச்சுக்கிட்டே ஆமென். ப்ளீஸ் கொயர்லாம் மேலே வாங்க பார்க்கலாம். ஆண்டவரை கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை சொல்கிறீங்க? ஏ மேஜர் ஹல்லேலூயா ஆமென். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க சத்தமா. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே நீரே பரிசுத்த தெய்வ, நீரே பரிசுத்த தெய்வ, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த பரிசுத்த. Oh glory, பரிசுத்த நீர் பரிசுத்த. கைகளை உயர்த்தி நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே ரபஷகரபலப ஓரிபஷந்தரமலமஷகரபப. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே.
மாத்திரமே. அவர் ஒருவரே பரிசுத்தர். கைதட்டி பரிசுத்தர், பரிசுத்தர். நல்ல சோரா. போதாது போதாது போதாது. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. கைகளை உயர்த்தி நீரே, நீர் மாத்திரமே. சத்தமாய் உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே, நீரே, நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. கைகளை அசைத்து நீரே. அவருடைய மகிமை இங்க இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய வல்லமை இங்க இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய அபிஷேகம் இங்க இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய வல்லமையின் அபிஷேகம் எல்லா நுகங்களை முறிக்கிறது, கட்டுகளை உடைக்கிறது, சிறையிருப்புகள் மாறுகிறது. கைகளை தட்டி ஓ ஆவியில நிரப்பப்படுவோம், அந்நிய பாஷையில நிரப்பப்படுவோம். அபிஷேகத்தினாலே எல்லா நுகங்கள் முறியட்டும். I see the mighty outpour of the Holy Spirit. இப்பொழுது இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலேயே வாலிப பிள்ளைகள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, பெரியவர்கள் மேல, வாலிப சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவ அபிஷேகம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். ஒரு ரபா பாபா 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 ஒரு ரிகரபலபா. வல்லமாய், 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 வல்லமாய். Thank you, Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கைகளை உயர்த்தி அவரை நம்ம வரவேற்போமா, அவரை நம்ம வரவேற்போமா. நீங்க இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாத ஒரு ஊழியம் வேணாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேணாம் ராஜா. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க தான் எனக்கு முக்கியம், நீங்க தான் எனக்கு முக்கியம்? ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, வாயை திறந்து. நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு நீங்க தான்ப்பான்னு சொல்றீங்களோ உங்களை ஆண்டவர் ஆளுகை செய்ய போறாரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த போகிறார். God is going to take the control of your life. உன் வாழ்க்கையை ஆண்டவரே பொறுப்பெடுத்து நடத்த போகிறார். ஒரு ரபாஷா, உன் வாழ்க்கையை குறித்து ஒரு கலக்கத்தோடு இங்கே அநேகர் வந்திருக்கிறீங்க. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி அநேகர் கலங்கி போய் வந்திருக்கிறீங்க. அமேன், ஸ்தோத்திரம். என் எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போறேனோ சொல்லி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நீங்க தான்ப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்தரே. பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்தரே. இந்த பாடலை இந்த கோயம்புத்தூர்ல ஸ்ரீசாஸ்தான் ஒரு காலேஜ் இருக்கான். அப்படி ஏதாவது காலேஜ் தெரியுமா? ஸ்ரீசாஸ்தான் ஒரு காலேஜ் இருக்கா சிஸ்டர்? ஸ்ரீசாஸ்தான். இந்த காலேஜ்ல ஒரு ஆனுவல் ப்ரோக்ராம்ல இந்த 2 பேரை பாடுறதுக்காக செலக்ட் பண்ணாங்களாம். அதுல ஒரு பையன் வந்து கிறிஸ்தவ மாணவன், இன்னொரு பையன் வந்து ஒரு ஹிந்து மாணவன். இவங்க 2 பேரும் செலக்ட் ஆயிருக்கிறாங்க ஃபைனலா. அப்போ அந்த பாட்டு பாடுறதுக்காக அந்த போர்டு கமிட்டி கூடி இருக்கிற நேரத்தில் அந்த பாடுற 2 பசங்களை வர சொன்னாங்க. வர சொல்லும்போது முதலாவது இந்த இந்து மாணவன் வந்து பாட்டு பாடினான். அவன் நல்ல அழகான சுதி, எல்லாம் மிக அருமையா இருந்தது. பாடினதை கேட்ட உடனே எல்லாரும் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. பிரின்சிபல் சொன்னாரு, தம்பி நீ நல்லா பாடின, ஆனா உனக்குள்ள ரொம்ப பயம் இருக்குது. என்ன இருக்குது? பயம் இருக்கு. எங்க சின்ன கூட்டத்திலே நீ இப்படி பயந்தன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எப்படி நீ பாட போற? அதனால நீ கொஞ்ச நேரம் வெளியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வெளியே நிற்க சொல்லிட்டு அடுத்தது இந்த கிறிஸ்தவ மாணவனை கூப்பிட்டாங்க. இந்த மாணவன் யார் தெரியுமா?
வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணனுக்கு கீபோர்டு வாசிக்கிற பையன் ஜீவா, அவன் பேரு. வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் நல்ல ஆராதனை வீரர். அவருக்கு கீபோர்டு வாசிக்கிற இந்த ஜீவா, என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு சார் அப்படின்னு சொன்னான். அவர் கேட்டார், உன் பேர் என்ன? ஜீவான்னு சொல்லியிருக்கான். கிறிஸ்தவ மாணவன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உடனே அந்த பிரின்சிபல் சொன்னாராம், தம்பி, இந்த இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷன். என்ன இன்ஸ்டிடியூஷன்? ஹிந்து இன்ஸ்டிடியூஷன். அதனால நீ பாடுற இந்த கடவுள் வாழ்த்து பாட்டுல எந்த கடவுளுடைய பேரும் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? இயேசுன்ற பேர் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. அல்லேலூயா வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, எந்த கிறிஸ்டியன் டேர்ம்ஸும் நீ பாடுற பாட்டுல வரக்கூடாது. ஓகே சார், என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு, நான் பாடுறேன்னு சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த பாட்டை அவன் பாட ஆரம்பிச்சான். ஸ்தோத்திரம். எல்லாம் பாடுவோமா? அதுதான் இந்த பாட்டு. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். சொல்லுங்க. எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. நீங்க சொல்லுங்க. எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் நீர் மேலா. உணர்ந்து சொல்லுங்க. எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல ஒரு தெய்வம், உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. சொல்லுங்க. நீரே நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. come on. பரிசுத்தர் பரிசுத்தரே. இது பாடின உடனே அந்த பிரின்சிபல் சொன்னால, நிறுத்து 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 நிறுத்துனாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ்வளோ நேரம் அமைதியா கேட்டுட்டு இருந்த பிரின்சிபால் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடின உடனே பாட்டை நிறுத்துப்பான்னு சொன்னாராம். என்னன்னா, இவ்வளோ நேரம் நீ பாடினதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு, ஆனா இந்த பரிசுத்தர்னு சொன்ன பாத்தியா, இந்த வார்த்தை மாத்திரம் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்னன்னா, இந்த உலகத்துல பரிசுத்தர்னா அது இயேசு தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும்னு சொன்னாராம். கையை தட்டுங்க. பட்ட அடிச்சு நாமம் போட்டிருக்கிற பிரின்சிபல் சொல்றாரு, இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர். கையை தட்டி பரிசுத்தர். ஓ ரபா ஷகா ரபா. நல்ல ஜோரா கை தட்டி ஈமைன ரமலா ஷகா ரபா பாபா. ஆமென். ஹalleluya. இந்த உலகத்துக்கே தெரியும் பரிசுத்தர்னா இயேசு தவிர வேற யாரும் இல்லை. ஆமென். எல்லாம் எழுமி நிக்கலாமா? ரெடி 1 2 3. நல்ல ஜோரா எழுமி நிங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. நான் 1 2 3 சொன்ன உடனே எழும்ப போறீங்க. ரெடியா? 1 2 3 அப்படி சொன்ன உடனே எல்லாம் என்ன செஞ்சிடணும்? எவ்வளோ ஷார்ப்பா இருக்கீங்கன்னு பார்க்கலாம். பின்னாடி சேர்ல உட்காந்துருக்கிற எல்லாரும் ரெடி 1 2 3 அப்படி சொன்ன பிறகு யாரும் உட்காந்துருக்க கூடாது. இன்னும் சொல்லவே இல்லைங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. ஓகே, எல்லாம் கை தட்டுவோமா? 1 2 3 4. ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே. ஒரு குதி குதிச்சு ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வெறும் கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எல்லோகே எல்லோகே
துதிப்பேன் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். நல்ல கையை தட்டி வெயிட். சிலர் நினைக்கிறாங்க என்னடா ஒரே பாட்டு ஆட்டம் பாட்டமா இருக்கு அப்படின்னு சிலர் மனசுல நினைக்கிறது என் காதுல கேக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டா, டான்ஸ் ஆடுறதெல்லாம் தப்பு பாஸ்டர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இது நாங்கெல்லாம் பெந்த கோஸ்தைக்காரங்க டான்ஸ்லாம் என்ன செய்ய மாட்டோம், ஏன்னா பரிசுத்தம் என்ன ஆயிரும். நல்லா கவனிங்க. தாவீது ராஜா கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால என்ன செய்தார் சொல்லுங்க சத்தமா? தான் ஒரு ராஜா என்பதை மறந்து நடனம் ஆடினார். ராமன் சொல்லுங்களேன். நான் ஒண்ணு கேட்பேன். எல்லாரும் ராஜா டான்ஸ் ஆடினார் மாத்திரம் தான் சொல்லுவாங்க. ராஜா டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா? சொல்லுங்க. என்ன பண்ணாரு? பலி செலுத்தினாரா? ராஜா என்ன செஞ்சாரு? தான் ராஜ வஸ்திரத்தை கலட்டி வச்சுட்டார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லிருங்க, ஆண்டவர் ஆராதிக்கும் போது ராஜ வஸ்திரம் வேண்டாம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடுங்க. கையை தட்டுங்க நல்லா ஜோரா. என்ன தெரியுமா? ராஜ வஸ்திரம் போட்டீங்கன்னா அப்பப்ப இப்படி பாட்டுப்பீங்க. நான் யார் தெரியுமா? நான் என்ன செய்ய மாட்டேன், டான்ஸ் ஆட மாட்டேன். ஏன்னா யாரு நானு? சொல்லுங்க. நான் ராஜா. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க உனக்கு என்ன வரும்? ஞாபகம் வரும். நான் சொல்றேன், சர்ச்சுக்குள்ள வரும்போதே ராஜ வஸ்திரத்தை கழட்டி வச்சிரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கோ. நல்ல சத்தமா ராமன் சொல்லுங்க. இவர் டான்ஸ் ஆடுறத மீகால் பிலவட் வைஃப் மேல இருந்து பாக்குறா. ராஜா ஆடுற லட்சணத்தை பத்தியா அப்படின்னா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது மீகாலின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆராதனையை வேடிக்கை பார்க்கிறவங்களா நீ இருந்தன்னா உன் ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டு போகும். ஆராதிக்கிறவங்களா இருந்தன்னா உனக்கு அநேக ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் பண்ணுவார். நல்லா ஜோரா, நல்லா கை தட்டுங்க. இப்ப புரிஞ்சு ஆராதிக்க போறீங்க. 1 2 3 4 எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, என்னை கை. எல்லாம் சொல்லுங்க. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இது பரிவாரங்கள் எனக்கு எல்லாரும். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இது பரிவாரங்கள் காயப்பட்டு நின்று தண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். தண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்திராமல் உடன்படிக்கை என்னோடு செய்து கை பிடிச்சுக்கோங்க. 2 பேரா. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ராமன் சொல்லுங்க. வெயிட் 2 பேரா, ஜோடியா, ஆண் பெண் மாத்தி பிடிச்சிடாதீங்க. ராமன் சொல்லுங்க. பார்க்கலாம். ரெடியா? 1 2 3 4 எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே. பின்னாடி நிறைய பேர் செய்யவே இல்லை, கீழே இறங்கி வர போறேன் நானு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, ரெடி? காயப்பட்டு நின்றே, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. காயப்பட்டு நின்றே, கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்காக. நீ கண்ணீர் வடிக்கிறத பார்த்து ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு, இறங்கி வருவார். கண்ணீர் வடிக்கிறத பார்த்து ஏசப்பா இறங்கி வருவார்.
உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. கையை உயர்த்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். சத்தமா சொல்லுங்க ஏல் எல்லோக்கே. சத்தமா சொல்லுங்க ஏல் எல்லோக்கே. முன்னாடி நிக்கிற ஐயாமார் மாத்திரம் சொல்லுங்க ஏல் எல்லோக்கே. சத்தமே வரலையா? ஒரு சத்தமா சொல்லுங்க ஏல் எல்லோக்கே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏல் என்றால் யெகோவா தேவன். ஆமென். இந்த பேர் யார் ஆண்டவருக்கு வைக்கிறா? யார் இந்த பேர் ஆண்டவருக்கு வைக்கிறா? யாக்கோபு அண்ணனை ஏமாத்திட்டான், அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு மாமா வீட்டுக்கு போறான். ராகேல கல்யாணம் பண்றான், லேயால கல்யாணம் பண்றான், 2 பரிவாரத்தோடு திரும்பி வரான். மலைக்கு அந்த பக்கத்துல ஏசா இருக்கிறான். பயம், அண்ணன் நம்மளை என்ன பண்ண போறான்? காலி பண்ண போறான், கொலை பண்ண போறான். பயத்துல வரான். வரும்போது ஏசா கிட்ட ஆள் அனுப்புன உடனே ஏசா சொல்றாரு, அவனை வர சொல்லு, நம்ம 2 பேரும் சகோதரர்கள், சமாதானமாயிருவோம். ஆமென். வேதம் சொல்லுது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்கள் என்ன ஆயிருவாங்களா? இப்ப ஏசாவோட சமாதானம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. கவனிங்க, இப்போ யாக்கோபு கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறார். பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்துக்கு யாக்கோபு பேர் வைக்கிறாரு ஏல் எல்லோக்கே இஸ்ரவேல். எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏல் என்றால் யெகோவா தேவன், எல்லோக்கே என்றால் மைட்டி காட். யாரு சொல்லுங்க? இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் யார் தான்? யாக்கோபு தான் இஸ்ரவேல். யாக்கோபை என்னவா மாத்திட்டாரு? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஏல் எல்லோக்கே இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த யாக்கோபோடு கூட இருந்து இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்துட்டாரு. கை தட்டுங்க. இப்ப ஒண்ணு சொல்ல போறீங்க, வேண்டினோரெல்லாம் சொல்லுங்க விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். Come on everybody, வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். ஒன்னு சொல்லட்டா, நீ நிறைய வாலிப பசங்க இருக்கீங்க, வாலிப தங்கச்சி தம்பி இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் யாரை வச்சிருக்கணுமோ அவங்கள வச்சிருப்பார். யாரை வேண்டான்னு நினைக்கிறாரோ அவங்கள உங்களை விட்டு பிரிச்சிருவார். ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன், உன்னை விட்டு யாராவது வேணான்னு போறாளா? போனால் போகட்டும், போடா அப்படின்னு போயிட்டே இரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழாத, கண்ணீர் வடிக்காத, ஒரு ஆமென் சொல்லு. கையை போட்டு கிழிச்சிக்காத பிசாசு மாதிரி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரு போனாலும் போட்டு. ஏன் தெரியுமா? நான் அவருக்கு செல்ல பிள்ளை, அவருக்கு தங்க பிள்ளை. அவருக்கு தெரியும் என் கூட யாரை வச்சிருக்கணும், யாரை என்னை விட்டு அகற்றணும். அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம். வித் ஆக்ஷன். நான் சொல்ற மாதிரி, வேண்டினோரெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. நம்பி வந்து நான் படல, என்னை கைவிடல. சொல்லுங்க, நம்பி வந்தேன் பாடல, என்னை என்ன சொல்லுங்க. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தி. உம்மை துதித்தேன். Yeah.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே கிருபை தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாமே என்னதுதான்? நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்க டீச்சர் ஒன்று சொல்லுவார், எங்க ப்ரொஃபஸர் ஒருத்தர், ஏய் தம்பி, ஊழியக்காரங்களுக்கு கிருபையும் அபிஷேகமும் இல்லைன்னா அவன் டீ கடை வைக்கிறது கூட லாய் கிடையாதுன்னு சொல்லுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மேல கிருபையும் அபிஷேகமும் இல்லைன்னா டீ கடை வைக்க கூட நீங்க லாய்க்கு கிடையாது. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, டீ கடைக்காரங்கிட்ட போய் நீங்க டீ ஆர்டர் பண்ணீங்கன்னா இவ்வளவு தூரத்துல இருந்து கீழே டீயை ஊத்துவான், இப்படி ஊத்துவான், இப்படி ஊத்துவான், இப்படி ஊத்துவான். ஆனா கரெக்டா அந்த டீ எதுல போய் விழும்? நீங்க ஊத்துனீங்கன்னா உங்க மூஞ்சி மேலதான் வந்து விடும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு அபிஷேகமும் கிருபையும் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேன்மை. உங்களுக்கு முன்னால நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நானு 10ஆம் கிளாஸ்ல மேக்ஸ்ல ஃபெயிலு, 12ஆம் கிளாஸ்லயும் மேக்ஸ்ல ஃபெயிலு. நம்ம கேட்டகரியில இருக்காருடான்னு கை தட்டுறாங்க பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. 10லயும் மேக்ஸ்ல ஃபெயிலு, மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது. 10ஆம் கிளாஸ்லயும் ஏதோ பரிதாபப்பட்டு 35 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டான் என்ன. பாவம் அட்டெம்ப்ட் எழுதுறானே அப்படின்னு 35 மார்க். +2லயும் பார்த்தா அதே மாதிரி 35 மார்க் தான். ஆமென் சொல்லுங்க. கிருபையா பாஸ் பண்ணோம். ஆனா அதை வச்சு கர்த்தர் என்ன உயர்த்தல. அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. ஆமென். கை தட்டி கிருபை கிருபை எல்லாம் கிருபை 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 கிருபை. கம் ஆன். கிருபை 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 எல்லாம் கிருபை கிருபை கிருபை. ஒரு புது ஸ்டெப் சொல்லி கொடுக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இப்படி இந்த பக்கம் திருப்பிக்குவாங்க, நான் திரும்பின பக்கமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெடி? 1 2 3 4. நான் சொல்ற மாதிரி 1 2 3 4 5 6 7 8. போ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை, போராட்டம், வியாதி, பில்லி சுனியம், ஏவல் எல்லாம் போ. யாரா கை தட்டி 1 2 3 4. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. ஓஹோ, படிக்கல உயரல பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிற நிர்மூல மகாமலோ இருக்கிற, ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் படிக்கல உயரல பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் நிற்கிற நிர்மூல மகாமலோ இருக்கிற, ஆனாலும் நிற்கிறேன். கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல, தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை கிருபை எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை கிருபை. கையை தட்டி நல்லா சத்தமா கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு கை தட்டுங்க. கிருபை 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 கிருபை. இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அவர் கொடுத்த கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். நான் போட்டிருக்கிற கோட்டு அவர் கொடுத்த கிருபை. நீங்க சாப்பிடுற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுதே, அது ஒரு கிருபை. 2 நாள் டைஜஸ்ட் ஆகாம இருந்துச்சுனாலே பக்கத்துல யாரும் மனுஷன் வர முடியாது. ஆனா கரெக்டா டைஜஷன் ஆகுதே, கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க பிறக்கிறதுல இருந்தே உங்க ஹார்ட் ரெஸ்ட் இல்லாம துடிச்சுக்கிட்டே இருக்குது. டப் 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 டப்னு சாகிற வரைக்கும் துடிக்குது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ ரொம்ப நேரம் வர்ஷிப் பண்ணிட்ட, ஒரு 1 hour நான் ஹார்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாம் பரலோகமே என் சொந்தமே போக வேண்டியதான். ஆனா ஒரு நிமிஷம் கூட உன் ஹார்ட் துடிக்கிறது நிக்காம துடிக்குதுன்னா தேவனுடைய கிருபை. கிருபை நல்லா கை தட்டி கிரேஸ் கிரேஸ் கிரேஸ். கிருபை 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 சொல்லு. கிருபை இருந்தா போதும். கிருபை உன்னை பெரியவனாக்கும். கிருபை உன்னை உயர்த்தும். கிருபை உன்னை மேன்மைப்படுத்தும். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனே சிங்காசனத்துல உட்கார வச்சதுதான் கிருபை. நல்லா சத்தமா கை தட்ட மாட்டீங்களே. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். நான் சொல்றேன், நீ உன் படிப்பை வச்சு கர்த்தர் உயர்த்த போறது கிடையாது. உன் தாளந்தை வச்சு கர்த்தர் உயர்த்த போறது கிடையாது. நம்ம மேல வச்சிருக்கிற கிருபை தான் நம்மளை உயர்த்த போகிறது. கிருபை கை உயர்த்தி கிருபை கிருபை எல்லாம் கிருபை சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. நான் ஒண்ணு சொல்லி கொடுக்கிறேன். எப்பயும் இந்த கிருபையை மாத்திரம் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருந்தேன். நான் எப்பயுமே எல்லா கூட்டங்களுக்கும் போகும்போது பண்ற ஒரே ஒரு ஜெபம், சின்ன ஜெபம். அதிகமா பெரிய ஜெபம்லாம் நான் எப்பயும் அதிகமா தேவைக்காக ஜெபிக்கிறது கிடையாது. ஆண்டவரே உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். ஏன் தெரியுமா? அந்த கிருபைக்குள்ள உனக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்குது. உனக்குரிய எல்லா தேவைகளும் அடங்கி இருக்கிறது. உனக்குரிய எல்லாமே அந்த கிருபை என்கிற ஒரு வார்த்தைக்குள்ள. நான் சொல்லி கொடுக்கிறேன். கிருபைன்னா இன்னைக்கு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. கிரேஸ் இஸ் நாட் எ டாக்டரின். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கிரேஸ் இஸ் நாட் எ டாக்டரின். இன்னைக்கு நிறைய பேர் கிருபை, இவங்கெல்லாம் கிருபையின் உபதேசம். எல்லாமே கிருபையின் உபதேசம் தான்யா. ஏன்னா கிருபைன்னா இயேசு. கை தட்ட மாட்டீங்களே. இயேசு தான் கிருபை, கிருபை தான் இயேசு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையுள்ளவராகவும் சத்தியமுள்ளவராகவும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப சொல்லுங்க, கிருபைன்னா யாரு? கிருபைன்னா யாரு? இனிமே யாராவது கிருபையை பத்தி குறை சொன்னா அவன் யாரை பத்தி குறை சொல்றான்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சி மேஜர். ஹல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, சொல்லுங்க உள்ளத்தை கேட்டாரையா. எங்க ஏசப்பாவை பார்க்கிறதுக்கு எந்த டிக்கெட்டும் வேண்டாம், ஃப்ரீயாவே அவரை பார்க்கலாம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கோயில்ல ஒரு பீடத்துல போய் ஒரு அம்மா போய் சாமியை போய் என்ன செய்யணும்னு நினைச்சுதான்? சொல்லுங்களேன். தொடணும்னு நினைச்சுதான். தொட்ட உடனே அந்த சாமி என்ன ஆகி போயிடுச்சுன்னா தீட்டுப்பட்டு போயிடுச்சு. பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல நியூஸ் வருது. ஐயோ, இந்த கோயில்ல ஒரு நடிகை என்ன செஞ்சிட்டா, சாமியை தொட்டுட்டா, எல்லா சாமிக்குரிய அபிஷேகம்லாம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, சாமி தீட்டுப்பட்டு போச்சு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ மருத்துவர்களிடத்துல எல்லாவற்றையும் செலவழிச்சு, ப்ளீடிங் உமன் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்த போக்கில் அவதிப்பட்ட ஒரு பெண் கூட்டத்துக்குள்ள இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ள பிரவேசித்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி கூட்டத்துக்குள்ள போனா, இயேசு கூட்டத்துக்குள்ள இருக்கிறாரு. இயேசுக்கே தெரியாம அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஒரு வல்லமை புறப்பட்டது. இப்ப நான் கேட்கிறேன், இயேசு தீட்டுப்பட்டு போனாரா? எங்க இங்க சாமியை தொட்டா சாமி தீட்டுப்பட்டு போகுது. ஆனா என் ஏசப்பாவை தொட்டா உனக்குள்ள இருக்கிற தீட்டு நீங்கி போயிருது. நல்ல தலைக்கு மேல கை தட்டு. நான் தேடி போகவில்லை. ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. என்ன தேடி வந்தார் ஐயா. Come on, one step forward. நான் தேடி போகவில்லை.
என்ன தேடி வந்தாரையா, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கல, ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உள்ளத்தை கொடுத்துட்டீங்களா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கல, ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லுங்க. உன்னை தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, ஓ என்ன இயேசுவே, ஓ என்ன இயேசுவே, ஓ என்ன இயேசுவே, என்ன இயேசுவே. மம்மி உன்னை மறந்தாலும், டாடி உன்னை மறந்தாலும், அவர் என்ன மறக்கவே மாட்டார். பக்கத்துல தோல்ல கைப்பட்டு சொல்லுங்க, நண்பன் உன்னை மறந்து. அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, ஏய் நீ மறந்தா கூட இயேசு மறக்க மாட்டாருடி. பிரதர், நீங்க மறந்தா கூட இயேசு மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். கைப்பிடிச்சு கரம் பிடித்து நடத்திடுவார். கையை உயர்த்து, கண்மாலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் இருத்திடுவார். எனக்கு உண்மையா சொல்றேன், there is no one in this world like how Jesus loves you. உன்னை இயேசுவை போல, அவரை விட மேல யாரு என்ன நேசிக்க முடியாது. Nobody can love me like Jesus. தம்பி தங்கச்சி, இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நினைத்துக்கொள்ளு. ஆண்டவரை போல இந்த உலகத்துல உன்னை யாராலையும் நேசிக்கும். நீ கருப்பா இருக்கேன்னு பார்க்க மாட்டார், அசிங்கமா இருக்கேன்னு பார்க்க மாட்டார், நீ நல்லா பேசலன்னு பார்க்க மாட்டாரு, நீ படிக்க மாட்டேன்னு பார்க்க மாட்டாரு, உன்கிட்ட பணம் இருக்கு இல்லைன்னு பார்க்க மாட்டாரு. நீ இருக்கிற வண்ணமாகவே உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், உன்னை நேசிக்கிற தேவன். ஒரு ரபா கஷலா பரபா பாபா. இந்த பாட்டை பாடும்போதே தேவ அபிஷேகம் உங்க மேல இறங்க போகிறது. இயேசுன்னு சொல்லும் போது நல்ல வாயை திறந்து பாடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடும் போது அற்புதம் நடக்குது. இயேசுவே. அன்றைக்கு பத்திமேயு குருடன் கண்கள் குருடாய் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அவனை பேசாம இருக்கும்படி எல்லாரும் அதட்டினார்கள். இன்னும் சத்தமா இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஓ, கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். சொல்லுங்க, கரம் பிடித்து கண்மாலை மேல் நிறுத்திடுவார். இயேசுவே, அபிஷேகம் இறங்கட்டும். இயேசு இயேசு என்று சொல்லும் போது பெட்டுதோ பெட்டுதோ பெட்டுதோ. இயேசுவே,
தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஒரு ரப்பாக்கா கூப்பிட. இயேசு இயேசு. சொல்ல சொல்ல அற்புதம், சொல்ல சொல்ல அற்புதம், சொல்ல சொல்ல விடுதலை. அநேகருக்குள்ள இருக்கிற கட்டுகள் அருந்து போகிறத பார்க்கிற தங்கச்சி, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஃபயர்! ஓ ஹோ ஹோ ஹோ. வரிசை வரிசையா வரிசை வரிசையா வரிசை வரிசையா வரிசை வரிசையா ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ராகா பாபா 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 பாபா. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. bondages, sickness has been healed. ஓ வல்லமை 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 வல்லமை. உயிரோடு எழுந்தவரே உமை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உமை ஆராதனை. உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை. கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை பெற்றவங்க எல்லாம் அபிஷேகத்துல பேசுங்க. அந்நிய பாஷையில பேசு பேசு. ஆய மூடிட்டு இருக்கிற நேரம் இல்ல. அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. அந்த கடைசி பகுதியில தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். பெண்கள் பகுதியில அந்த கடைசி பகுதியில கர்த்தருடைய வல்லமை ஒரு ரபாபா வயிற்றிலே காணப்படுகிற பிரச்சனைகளை ஆண்டவர் சுகமாக்குகிறார். கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள் சுகமாகிறது. கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள் சுகமாகிறது. யூட்ரஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் சுகமாகிறது. ஓ ஹோ ஹோ ஹோ. ஓ ராகா பாபா பாபா பாபா. டிபி வியாதிகள் சுகமாகிறது. டிபி வியாதிகள் சுகமாகிறது. ஆஸ்துமா இயேசுவின் நாமத்தில் சுகமாகிறது. விடுதலை விடுதலை விடுதலை. எலும்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போகிறது. ஓ எலும்புகளுக்குள்ள ஓ எலும்புகளுக்குள்ள. அல்லேலூயா ஓசன்னா. come on. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்து. அல்லேலூயா ஓசன்னா. ரபபபப ஷகரவா. அல்லேலூயா ஓசன்னா. ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் என்றவரே, பாதாளம் எல்லாம் முழங்கால் படியிட்டு பாடுவோமா? kneel down in the presence of God. உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. Glorious presence. Hosanna. Glorious presence. Oh, hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Rabakashatara baraba. Hallelujah. Hosanna. Orikabana barabara shababa. Oh ho 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 ho. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும். ஓசன்னா.
உங்க பிரச்சனை எங்க மத்தியில் இருக்கிறதுக்காய் நன்றி. நாங்க வந்திருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட 100% உண்மையாய் என் ஆவியானவர் இங்க இறங்கி வந்திருக்கிறீர். ஓ ரபா, we welcome you Holy Spirit, we welcome you Holy Spirit, we welcome you Holy Spirit of God. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரலாம். be seated. உங்க இடங்கள்ல போய் உட்காருங்க. God bless you. Glory to God. Glory to God. Hallelujah. எத்தனை பேர் ஆண்டவருடைய அபிஷேகத்தை உணர்றீங்க இந்த இடத்துல? இதுதான் ஆரம்பம். முடிவில் இதை விட you are going to receive a heavy anointing. யாருமே இங்க அந்நிய பாஷை அடையாளம் பெறாம இருக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க சத்தமா. எல்லார் மேலேயும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த அனாயிண்டிங் சர்ச்சில் அனாயிண்டிங் பெறாம யாருமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற சித்தம். கையை தட்டுங்க நல்ல சத்தமா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். அதற்கு முன்பாக என்னை இந்த நாளிலே அழைத்து இந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாழ்மையோடு கூட என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் ஆமென். இந்த நாள் நானும் அவரை முதல் முறையா இப்பதான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஒரு அன்பு, ஒரு ஐக்கியத்தை அவர்களிடத்தில் நான் உணர முடிந்தது. உண்மையாகவே கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதித்து பல மடங்கு கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக. ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம். Let's turn our books to Joshua. Praise God. Hallelujah. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமென். சம்பவிப்பது என்னவென்றால் வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The book of Joshua chapter 3 verses 13. Let's read it. சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளம் கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தட்டணும், நல்லா சத்தமா, சோர்ந்தே போயிடக்கூடாது. ஆமென். இந்த செய்தியை கேட்க உங்களுக்குள்ள அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்க போகுது. இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியில ஒரு அனல் உண்டாக போகிறது. நல்லா கவனிங்க. சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளம் கால் யோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். நீங்கெல்லாம் யார் தெரியுமா? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். எல்லாம் சொல்லுங்க. உங்க தோள் மேல என்ன இருக்குது சொல்லுங்களேன். கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய பெட்டினா ரொம்ப பெருசா, அது ஒரு தனி சப்ஜெக்ட். கர்த்தருடைய பெட்டினா அபிஷேகம் தான் கர்த்தருடைய பெட்டி. உங்க மேல இருக்கிற தேவனுடைய அபிஷேகம், the anointing of God. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல 2 விதமான விசுவாசிகள் இருக்கிறார்கள், 2 விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், 2 விதமான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், இன்னொன்னு கர்த்தருடைய பெட்டியை சுமக்காத ஆசாரியர்கள். ஆமென் சொல்லிருங்க. கவனிங்க. இன்னொரு விசுவாச கூட்டம் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற கூட்டம், இன்னொன்னு சுமக்காத கூட்டம். ஆனா ஒரு டிஃபரன்ஸை கர்த்தர் காட்டுறாரு. யாரு கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறாங்களோ அவங்க கால் வச்சாதான் யோர்தான் பின்னோக்கி ஓடும். எல்லாரும் போய் கால் வச்சா அங்க அற்புதம் நடக்காது. மற்ற ஆசாரியர்கள் கால் வச்சா அற்புதம் நடக்காது. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவங்க கால் வச்சாதான் அங்கே அற்புதம் நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். You are an anointed person. You are a royal priest. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பெட்டியை சுமக்கிற ஆசாரியன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியன்.
ஐயோ பாஸ்டர் நீங்க வேற, எங்களை எல்லாம் சொல்றாங்க, இவளாடா இவனாடா இவன் ஒன்னத்துக்கும் லாயக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ராமேன் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், ஆண்டவர் மனுஷன் உங்களை பார்க்குற மாதிரி பார்க்கறது இல்லை. மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாரு. யாக்கோபு பிறக்கும் போதே அவங்க அப்பா அவனுக்கு என்னன்னு பேர் வச்சாரு? யாக்கோபு. யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? எத்தன். ஐயோ, பேர் வைக்கும் போதே உருப்படியான பேர் வைக்கலாம்ல. பேர் வைக்கும் போதே அவனுக்கு என்ன பேரு? திருடன்னு பேர் வச்சாரு. அப்புறம் நல்லா கவனிங்க, யாக்கோபு பிறக்கும் போது ஒரு ஆர்டினரி பேபியா தான் அவன் பிறந்தான். எல்லா பிள்ளைங்க மாதிரி ஆன அழுதுட்டு தான் அவனும் பிறந்திருப்பான். அவனுக்கு பேர் என்ன வச்சுட்டாரு? யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன். அதுல இருந்தா அவனை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, டேய் நீ எத்தன், நீ திருடன், நீ திருடன். இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இது திருடன் 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 திருடன். அவன் புத்தி என்னவாவே மாறி போச்சு? திருட்டு புத்தியாவே மாறிடுச்சு. இன்னைக்கு ஏன் தெரியுமா நிறைய பேர் கெட்டு போறது? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி ஏன் தெரியுமா கெட்டு போறது? அவனை குறித்து மற்றவங்க பேசுற பேச்சு, மற்றவர்கள் அவர்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை. இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் கேரக்டர் சரியில்லை, இவன் கேரக்டர் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் அது பண்றான் இது பண்றான். இதை கேட்க 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 போக போக அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போய் விடுகிறது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இன்னைக்கு நான் சொல்றேன், உன் பிள்ளை ஒழுங்கா படிக்காத பிள்ளையா இருந்தாலும் அவனை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணு. உன்னோட கர்த்தர் இருக்கிறார் தம்பி, தங்கச்சி, உன்னோட கர்த்தர் இருக்கிறார். நீ எதையும் செய்வ, நீ தேவனால ஒரு சேனைக்குள்ள என்ன செய்வ? பாய்வ அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அவன் ஒன்னும் இல்லாதவனா இருந்தாலும் அபிஷேகம் அவனுக்குள்ள நிரம்ப 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 அவன் ஞானவானாய் மாறுவான், புத்திமானாய் மாறுவான். அப்ப உலகம் பார்த்தது யாக்கோப எத்தனா பார்த்துச்சு. ஆனா கர்த்தர் எப்படி பார்த்தாரு? அவனை இஸ்ரவேலா பார்த்தாரு. யாக்கோபா பார்க்கல, இஸ்ரவேலா பார்த்தாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உலகம் உங்களை யாக்கோபா பார்க்கும், ஆண்டவர் உங்களை இஸ்ரவேலா பார்க்கிறாரு. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சோத்திரம். என்னெல்லாம் நிறைய பேர் யோசிச்சாங்க, இவன் விளங்கவே மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், இவன் பைபிள் காலேஜை படிச்சு முடிக்க மாட்டான், இவன் நல்லாவே வரமாட்டான். அவங்களுக்கு முன்னாடிலாம் கர்த்தர் என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி தான் வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, ஜனங்கள் பேசுகிற வார்த்தை நம்மை அப்படியே மாற்றி விடுகிறது. அதனால நான் சொல்லுவேன், ஜனங்கள் பேசுறத உன் காதுல வாங்காதீங்க. கர்த்தர் என்னை கொண்டு வச்சிருக்கிற திட்டம் எது? அவன் உன்னை திருடனா பார்ப்பான். கர்த்தர் தூரத்துல இருந்து, நீ திருடன் இல்லடா, நீ இஸ்ரவேல்டா. நீ அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீ இஸ்ரவேல்டா, நீ இஸ்ரவேல்டா. ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா, ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு அவங்க அப்பா அவங்க அண்ணன்மாருங்களாம் பார்த்து சொப்பனக்காரனா பார்த்தாங்க. என்னவா மாத்துனாங்க? என்னவா பார்த்தாங்க? சொப்பனக்காரன். அவனுக்கு பேரே என்னது? இஸ் a ட்ரீம் பாய், ட்ரீமர், சொப்பனக்காரன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொப்பனக்காரன். ஆனா ஆண்டவர் சொன்னாரே, அவன் சொப்பனக்காரன் கிடையாது, அவன் எகிப்துக்கு அதிபதி, அவன் எகிப்துக்கு அதிபதி, அவன் எகிப்துக்கு அதிபதி. ஆமென். அவனை கொண்டு போய் இஸ்மவேலர் இடத்துல என்ன செய்து போட்டாங்க? வித்து போட்டாங்க. என்ன போட்டாங்க? வித்து போட்டாங்க. அப்போ வாங்கினவன் என்ன தெரியுமா நினைச்சான்? செம்ம பையன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறான்டா. எப்படி கிடைச்சிருக்கிறான்? சரியான ஆளு, சும்மா செக்கச்சேவேன்னு அழகா இருக்கிறான்டா. அப்படி அவன் கண்ணில் அவன் என்னவா நினைச்சா? ஒரு ஸ்லேவா தெரிஞ்சான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அடிமையா தான் தெரிஞ்சான். ஆனா ஆண்டவர் பார்த்து சொன்னாரே, இவன் அடிமை கிடையாது, இவன் எகிப்துக்கு அதிபதி, இவன் எகிப்துக்கு அதிபதி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனை கொண்டு போய் போர்த்திபாருடைய வீட்டில் விட்டாங்க. யார் வீட்டில்? போர்த்திபார் பார்த்தான், சூப்பரான ஆள்டா இவன், இவன் கையில எல்லா பொறுப்பையும் கொடுப்போம், இவனையே நம்ம வீட்டுல பெர்மனண்டா வச்சுக்குவோம், இவன் தான் நம்ம வீட்டுக்கு எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆளு. ஆண்டவர் சொன்னார், நோ, he is the king of Egypt. அவன் தான் இந்த எகிப்தை ஆள போகிற கவர்னர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இதுல ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் வேற அங்க. என்ன கேஸ்? என்ன கேஸ்? போர்த்திபாருடைய ஒய்ஃப். what a beautiful boy, lovely boy. ஜோசப்பை பார்க்கும்போது அவ கண்ணுக்கு எப்படி தெரியுது? என்ன அழகான பையன்டா, அட எங்க அப்பா தளதளன்னு இருக்கிறான்டா பையன், அப்படிதான் அவ கண்ணுக்கு தெரிஞ்சான். ஆனா ஆண்டவர், இவன் அதுக்கு பிறந்தவன் கிடையாது, இவன் எகிப்தை ஆளும்படி பிறந்த ராஜா, இவன் எகிப்தை ஆளும்படி. கை தட்டினா நல்லா தட்டுங்க, இல்லைன்னா தட்டாதீங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது அவனை கொண்டு போய் எங்க போடுறாங்க? சிறைச்சாலையில போடுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிறைச்சாலையில போடும்போது சிறைச்சாலைக்காரன் அவனை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான்? எல்லாத்த காட்டிலும் இந்த பையன் எப்படி இருக்கிறான்? உஷாரா இருக்கிறான், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவனை கொஞ்சம் வேலை செய்ய என்ன செஞ்சிருவோம்?
விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சான். அப்ப ஆண்டவர் சொன்னார், நோ, இவன் சிறைச்சாலையில உட்கார்றதுக்காக அழைக்கப்படலை, இவன் சிங்காசனத்துல உட்கார்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். ஏன் தெரியுமா பிரதர்? அபிஷேகம் மேல இருந்துச்சுன்னா எதையும் எப்படியும் மாத்திரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் கற்பனையா யோசிச்சு பார்த்தேன். காலையில தான் அவன் லைன்ல கியூல நின்னுட்டு அலுமினியம் தட்டு, நலிஞ்சு போன அலுமினிய தட்டுல 401 அப்படின்னு சொன்னா யோசேப்பு வந்து நிற்பான். ஒரு ஆஃப் ட்ரவுசர், வெள்ளை ட்ரவுசர் போட்டுட்டு, வெள்ளை சட்டை போட்டுட்டு 401 உடனே கையில ஒரு அலுமினியம் தட்டை கொண்டு வந்து கியூல நின்று இவ்வளவு உண்டு களிக்காக லைன்ல நின்றுட்டு இருக்கிறான். காலையில அவன் ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி என்ன போட்டிருக்குது? 401 போட்டிருக்கிறது என்னது? கைதியின் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? கைதியின் வஸ்திரம். இதுதான் அவனுடைய நிலைமையா இருந்துச்சுன்னு எல்லாமே நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. காலையில 401 நம்பரு போட்டிருந்த ட்ரெஸ் கைதியின் வஸ்திரம், கையில வச்சிருந்தது அலுமினியம் தட்டு. சாயங்காலம் ஒரு அழைப்பு வருது, யோசேப்பை என் சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். நல்லா கையை தட்டுங்க. ஆமென். காலையில பரிதாபமா போறான், ஆனா சாயங்காலம் ஷேவ் பண்ணி நீட்டா பக்காவா ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கிறான். தரிசனத்துக்குரிய வெளிப்பாடுகளை சொல்றான், சொப்பனத்துக்குரிய வெளிப்பாடுகளை சொல்றான். ராஜா சொல்றாரு, இன்று முதல் எகிப்துல உன் உத்தரவு இல்லாம ஒருத்தனும் கையையும் நீட்ட முடியாது, காலையும் நீட்ட முடியாது. ஓ, தேவ திட்டம் இதுதான். தேவ திட்டம், உன்னை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அதுதான். நீ அடிமை அல்ல, நீ பாவத்திற்கு அடிமை அல்ல, சாத்தானுக்கு அடிமை அல்ல. ஓ, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உன்னை அடிமையா இருக்க அழைக்கவில்லை, அதிபதியா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உன்னை உயர்த்துறதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லிருங்க சத்தமா. நல்ல ஒரு ஆமென் சொல்லிருங்க. காலையில அலுமினியம் தட்டு, நைட்டு கோல்டு தட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில்வர் ஸ்பூனு. காலையில களி, நைட்டு சிக்கன் 65, தந்தூரி சிக்கன், கிரில்டு சிக்கன். அவன் மேஜையில இல்லாத சாப்பாடே இல்ல, எல்லா சாப்பாடும் இருக்கு. காலையில பரிதாபமா கைதியின் ட்ரெஸ், சாயங்காலம் ராஜ வஸ்திரம் போட்டு ராஜாவுக்கு 2வது ரதத்துல. ஐயா தட்டுங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். தேவ அபிஷேகம் ஒன்று அப்படிதான் உயர்த்தும். ஏன் சொல்றேன் தெரியுமா? மனுஷங்க யோசேப்பை ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் யோசேப்பை பார்த்த விதமே வேறு. இன்றைக்கு உங்களை மனுஷங்க எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. ஐ வாண்ட் டு ப்ரோக்ளைம் யூ சம்திங் டுடே. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புறேன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவன். ஹே, நல்லா கையை தட்டுங்க. ஒரு ஹே சொல்லுங்க பார்க்கலாம். ஹே ஹே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவன். நீ போய் ஒரு இடத்துல கால் வச்சனாலே அங்க அற்புதம் நடக்கும். நீ போய் ஒரு இடத்துல கால் வச்சனாலே யோர்தான் பின்னிட்டு ஓடும். ஆமென். யோர்தான் அறுப்பு காலம் மட்டும் கரை புரண்டு ஓடுமா. 365 நாளும் கரை புரண்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா யோர்தான். எவனாவது உள்ள தப்பி தவறி கால் வச்சானா இழுத்துட்டு போயிடும். அப்படிப்பட்ட யோர்தான்ல நல்லா கவனிங்க. யோசுவா சொல்றாரு, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் போய் நில்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பெட்டியை சுமக்கிறவங்களுடைய காலங்க பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு முன்னால எவ்வளவு பெரிய யோர்தான், எவ்வளவு பெரிய மனுஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளுங்க உனக்கு விரோதமா எதிர்த்து நின்னாலும் சரி, நீ ஒரு சாதாரண பிள்ளைய போல தான் இருப்ப. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஐ எம் நாட் an ordinary man. என்னை பார்க்கறதுக்கு ஒல்லியாக தான் இருக்கலாம், நான் கடப்பாறை மாதிரி ஒல்லியாக இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இஸ் நாட் an ordinary anointing. It's something extraordinary. கையை தட்ட மாட்டுறீங்களே. ஆமென். எனக்கு ஒல்லிக்கு கம்பெனி கொடுக்க இன்னைக்கு நிறைய பேர் ஒல்லியாவே மேலே வந்தாங்க. ஜோயலும் ஒல்லி, ராஜஸ்தானும் ஒல்லி, எல்லாருமே ஒல்லி தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆளை பார்த்து கணக்கு போடாதீங்க. ஒரு ஓ சொல்ல மாட்டீங்களே. ஒரு ஆமென் சொல்லுங்க. கடப்பாறை ஒல்லியா தான் இருக்கும், நீ காலில் போட்டு குச்சியை உடைக்கிற மாதிரி உடைக்க முடியுமா? அதுதான் நாங்கள்லாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கலைஞர் சொன்னா பிசாசு ஓடாது, ஜெயலலிதா அம்மா சொன்னா பிசாசு ஓடாது, ஆனா இந்த ஒல்லி பாஸ்டர் சொன்னா பிசாசு ஓடும். அதானே ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதான் அபிஷேகம். Anointing makes the difference. அதை தான் சொல்ல வரேன். Anointing makes the difference. நான் ஒரு காலத்துல பேயை கண்டு பயந்தவன். நான்
15வது வயசுல இருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்க அப்பா ஒரு பெரிய போதகர். 15 இயர்ஸ்ல இருந்து வொர்ஷிப் நடத்துறேன் சர்ச்சில். நல்லா கவனி, கிட்டத்தட்ட என்னுடைய ஊழிய அனுபவம் பார்த்தீங்கன்னா 15 வருஷமா தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ நிறைய பிசாசுங்கள்லாம் பார்த்துருக்கிறேன், நிறைய பேய் பிடிச்சது. ஒரு நாள் நல்ல கண்ணை மூடி ஆராதனை நடத்திட்டு இருக்கேன். யாரோ வந்து காலை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு அம்மா பேய் பிடிச்சி போய் என் காலை பிடிச்சிட்டு கிடக்குது. அப்படியே எங்கள் அப்பா ஒரே பயத்தில் பின்னாடி ஒரு ஜம்ப் குதிச்சம் பாருங்க. இந்த பேயினாலே அப்படி ஒரு அலர்ஜி. அதுக்கு முன்னாடி பைபிள் காலேஜ் படிக்க போனேன் 2006வது வருஷத்தில். 2006வது வருஷத்தில் போய் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு சின்ன இந்த கூட்டம், ஒரு லேடிஸ் காலேஜ் அது ஆக்சுவலாக. ஒரு 20 பிள்ளைங்க அதில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்தி கொடுத்துட்டு ஆல்ட்ரு கால் கொடுக்குறேன். ஆல்ட்ரு கால் கொடுக்குற நேரத்தில் ஒரு பிள்ளைக்குள்ள பாம்பு பிசாசு. என்ன பிசாசு? ஆல்ட்ரு கால் கொடுத்து எல்லாம் ஒப்பு கொடுங்கடான்னு சொன்னால் இது பின்னாடி இருந்து கையில் தலையில் கையை வச்சு இப்படி ஆடிக்கிட்டே முன்னாடி வருது. நான் கண்ணை திறந்து பார்த்தேன் பாருங்க, எனக்குள்ள அப்படி ஒரு பயம், திகில். அடேங்க அப்பா. அது வந்து ஒரு சின்ன ரூமு, 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். அதில் ஒரு கட்டில் போட்டிருக்காங்க. அந்த கட்டிலில் நான் உட்காந்துருக்கிறேன். இந்த பேய் பின்னாடி இருந்து வரதை பார்த்த உடனே கட்டில் மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு, தயவு செய்து என்ன மாத்திரம் என்ன பண்ணிடாத, தொட்டுறாத. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி தான் பயந்துட்டு கிடந்தேன். 2010வது வருஷம் எனக்கு திருமணமாச்சு. திருமணமாகும் போது திருமணமாகி அடுத்த வருஷத்துலேயே ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங், ஒரு ஓப்பனர் கிரவுண்டில் வச்சு. அந்த கிரவுண்டில் ஓப்பனர் மீட்டிங்கில் 3 நாள் மீட்டிங். அதில் முதல் நாள் யாரெல்லாம் இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன். ஒரு 50 பேர் முன்னாடி ஓடி வந்தாங்க. ஆண்டவருக்கு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. 2வது நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நேற்று நடந்த மாதிரி மீட்டிங் எனக்கு இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு இது வரைக்கும் என் ஊழியத்தில் நான் பார்க்காத சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக என் கண்ணை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஒரு விசேஷத்தை அபிஷேகம் வெளிப்படணும் ஆண்டவரே. கட்டுகள் உடையிறத பார்க்கணும், அற்புதம் நடக்கிறத பார்க்கணும். நல்ல ஜெபத்தோட காலையிலேருந்து அந்நிய பாஷையில் பேசி ஜெபிச்சுட்டு போய் அந்த கூட்டத்தில் நிற்கிறேன். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இயேசுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னேன், ஒரு 100 பேருக்கு மேலே முன்னாடி ஓடி வந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் பின்னாடி ரவுடி மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். எவ்வளோ தடியான ஒரு பாடி. அவனும் முன்னாடி நடந்தவனை பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு. அவனை பார்த்தோன்னே அவனை ஆண்டவர் சொல்கிறாரு அவன் வாழ்க்கையை குறித்து, இந்த மனுஷனுக்குள்ள பயங்கரமான தற்கொலை எண்ணத்தோட செத்து போயிடலான்ற ஒரு முடிவோட தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு. அவன் தள்ள கை வச்சு ஜோமனா ஓன அழுகுறான். அவன் கையில் மைக்கு கொடுத்து கேட்குறேன், கர்த்தர் உன்கிட்ட பேசுனது உண்மையான? ஐயா, நீங்கள் சொன்னதெல்லாம் 100% உண்மை அப்படின்னு சொல்லி அவன் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அன்னைக்கு ஒப்பு கொடுத்தான். நல்லா கவனிங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? முன்னாடி உட்காந்து எல்லாம் கண்ணீரோட ஒப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ட்ரு கால். திடீர்னு கூட்டம் 2ஆ பிறந்துச்சு. பிறந்தா நடுவில் ஒரு பொண்ணு பாம்பு மாதிரி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு உள்ள வருது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், தைரியமாக இறங்கி போய் அந்த பிசாசை என்ன செய்ய சொல்லுங்க, விரட்டு. இது வரைக்கும் பிசாசை பார்த்து கட்டில் மேலே ஏறி நின்ன ஆள், ஜம்ப் பண்ண ஆள், அன்னைக்கு தைரியமாக ஸ்டேஜை விட்டு இறங்கி போனேன். பயங்கரமான பிசாசு, கொஞ்சம் நஞ்சம் பிசாசு இல்லை அது. அது ஆடுற ஆட்டத்தை பார்த்தா அப்படி ஆட்டம். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு இந்த சரத்தை விட்டு வெளியே போன்னு ஒரே வார்த்தை தான், கிரவுண்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. கை தட்டுக்கா பார்க்கலாம். அடேங்க அப்பா, நம்ம சொன்னா என்ன கீழ்படியுது சொல்லுங்க. பிசாசு என்ன செய்யுது? உன் வார்த்தைக்கு கீழ்படியுது. ஆமென் சொல்லுங்க. தொடர ஒவ்வொரு மேலேயும் பிசாசு எல்லாத்தையும் கொண்டு போய் சர்ச்சுக்குள்ளே போடு. மொத்தமாக சேர்த்து கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சர்ச்சில் போட்டால் ஒரு 10-20 பிள்ளைங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் ஒரே பிசாசு உள்ளே இருந்து கதவு மூணா கதவை எட்டி உதைக்குதுங்க. அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் போய் தலையில் கை வைக்கிறாங்களாம். அப்போ அதில் ஒரு பிசாசு சொல்லிச்சான், ஏய் மரியாதையாக கையை தலையிலேருந்து எடு, போய் ஐசக்கை வர சொல்லு, அப்போ தான் நான் போவேன்ச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை, கர்த்தர் என்னை விலையேற பெற்ற அபிஷேகத்தினால. நான் ஒன்று சொல்லட்டா, யாரெல்லாம் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஒரே விதமான அபிஷேகத்தை தான் கொடுத்துருக்கிறாரு. நான் எப்பயுமே சொல்லுவேன், டிஜிஎஸ் ஐயாக்குள்ள இருந்த அதே அபிஷேகம் தான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பென்னியின்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குதோ அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, அவங்கெல்லாம் பெரிய பாஸ்டர், அவங்க ஜோமன்னா தான் அற்புதம் நடக்கும். நோ, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை விசுவாசத்தோட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பட்டுன்னு ஒரு அடி கொடுத்து விசுவாசமா இருங்கன்னு சொல்லுங்க. நல்லா போடுங்க, வலிக்கிற மாதிரி. விசுவாசமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
விசுவாசமா. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தலைக்கு மேல கையை வச்சு இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, நான் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறேன். ஒரு ரபா ஷதரா கரபலபா, அபிஷேகம் என் தலைமையில இருக்கிறது, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் சொல்றேன் பிரதர், நீங்க சாதாரண ஆள் இல்லை, உங்களுக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. ஒரு நிமிஷம் நாங்க சொல்றதை கவனிங்க. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னைக்கு உங்க உள்ளத்துல வந்தாரோ அன்னைக்கே உங்களுக்குள்ள அபிஷேகம் வந்துருச்சு. ஆமென், ஆமென். இயேசு என்றால் என்ன? இயேசு என்றால் என்ன? ரட்சகர். இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? ரட்சகர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், the anointed king என்று அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து என்றால் the savior and the anointed king. அப்போ ரட்சிப்பும் அபிஷேகமும் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். பாஸ்டர், ஆனா எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கல பாஸ்டர். என்ன கிடைக்கல? நான் சொல்றேன், அபிஷேகம் வேற, அந்நிய பாஷை வேற. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அபிஷேகம் வேற, அந்நிய பாஷை வேற. நீங்க அந்நிய பாஷை கிடைக்கலன்றதுனால உங்களுக்கு அபிஷேகம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அந்நிய பாஷைன்றது ஒரு அடையாளம், அந்நிய பாஷைன்றது ஒரு கிஃப்ட். புரியுதுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய பாஷைன்றது ஒரு கிஃப்ட், ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட், ஒரு அடையாளம். ஆமென். நீ ஏற்கனவே அபிஷேகம், என்னைக்கு இயேசு வந்தாரோ அன்னைக்கு அபிஷேகம் உனக்குள்ள வந்துருச்சு. ஆமென் சொல்லிருங்க சத்தமா. அப்ப ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எனக்கு அந்த கிஃப்டை தாங்கப்பான்னு நீ கேட்கும் போது அவர் தன்னால கிஃப்டை கொடுக்காம இருப்பாரா? கிஃப்டை கொடுக்காம இருப்பாரா நம்ம அப்பா? நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். அதுதான் அந்நிய பாஷை. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்றதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்கன்றதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? எடுத்து வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம், The Songs of Solomon எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டு, ஒன்றாவது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதுல ஒரு வசனம் சொல்லுது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள், எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுன்றதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். நீ அபிஷேகம் பெற்றவனா இருந்தன்னா முள்ளுகளுக்குள்ள இருப்ப. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை சுத்தி என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களை சுத்தி என்ன இருக்கும்? முள்ளு இருக்கும், முள்ளு இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பெற்ற உன்னை ஆண்டவர் எதற்குள்ளே வைத்திருக்கிறார்? சொல்லுங்க சத்தமா. முள்ளுகளுக்குள்ள வச்சிருக்கிறாராம். எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? முள்ளுக்குள்ள. இந்த முள்ளுக்குள்ள ஒரு லீலி புஷ்பம், ஒரு ஃப்ளவரை கொண்டு போய் ஆண்டவர் எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? முள்ளுக்குள்ள. இந்த ஃப்ளவர் மொட்டா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காதான். என்னவா இருக்கிற வரைக்கும்? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க மொட்டா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க மலர மலரதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். You know where the problem starts? I tell you my brother and sister, when you start to grow up, நீ கொஞ்சம் கொஞ்சமா வளர வளரதான் நெருக்கமே. நீ இருக்கிற மாதிரியே இரு, எவனுமே உன்னை கண்டுக்கவே மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஆமா, நீங்க இருக்கிற மாதிரியே ஓட்ட சைக்கிள்ல வாங்க சர்ச்சுக்கு யாருமே உங்களை கவனிக்கவே மாட்டாங்க. ஆமா, வாடகை வீட்லயே இருங்க, யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க. பைக்லயே இருங்க, யாரும் உங்களை, ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா அப்படியே பார்ப்பாங்க. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே பார்ப்பாங்க. எதிரிகள் எப்போ தெரியுமா? நீ மலர 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 மலரதான் உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்றேன், பிரச்சனை ஆரம்பிச்சாலும் பயப்படாத. நீ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமாய் இருக்கிறாள். You are an anointed one. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல யாரெல்லாம் அனாயிண்டிங் இருந்துச்சோ, யார் மேலெல்லாம் அபிஷேகம் இருந்துச்சோ, அவங்களெல்லாம் கர்த்தர் ஒரு பாடுகளுக்குள்ள நடத்தி கொண்டு போனார்.
ஏன் தெரியுமா? அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல, அவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இன்னும் அதிகமாகும்படியாக, அவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இன்னும் உயரும்படியாக. அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் மலர மலர என்ன ஆகும்? முட்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நெருக்க ஆரம்பிக்கும். உனக்கு நெருக்கம் வருதா? எல்லா பக்கத்துல இருந்து நெருக்கம் வருதா? நீ தெரிஞ்சுக்கோ, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என் சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்படி ஒரு பந்தி ஆயத்தமாயிட்டு இருக்கு. நெருக்கம் வரும்போது நீ அறிந்து கொள்ளணும். எனக்கு முட்கள் என்ன நெருக்கும் போது, உன்னை சுத்தி மனிதர்கள் நெருக்கும் போது, உன்னை சுற்றி பாடுகள் நெருக்கும் போது நீ அறிந்து கொள்ள வேண்டும், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாதாரண ஆளுங்களுக்கு நெருக்கம் வராது, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு தான் நெருக்கம் அதிகமா இருக்கும். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க சத்தமா. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். யாருக்கு தான் துன்பம் அதிகமா? நீதிமான்களுக்கு தான். அல்லேலூயா. துன்பம் வருதுன்னா நீ ஒரு நீதிமான். துன்பம் அதிகமாகுதுன்னா நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ முட்கள் நெருக்கும் பொழுது என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த பூக்கள், முள் லீலி புஷ்பத்தின் இதழ்கள் எல்லாம் கிழிக்கப்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு அநேக உங்க வாழ்க்கையில கிழிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறீர்கள். You are being teared into pieces to pieces. காயப்படுற ஒரு அனுபவம், கண்ணீர் வடிக்கிற அனுபவம். அநேகர் ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்க, ஏன்பா எனக்கு இவ்வளோ போராட்டம், ஏன் ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ காயம், ஏன் இவ்வளோ அவமானம், ஏன் இவ்வளோ நிந்த? மறந்து போயிடாத, நீ ஒரு லீலி புஷ்பமாய் இருக்கிறாய். நீ ஒரு லீலி புஷ்பமாய் இருக்கிறாய். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உனக்கு நெருக்கம் வர்றது உண்மைதான், உனக்கு காயம் ஏற்படுறது உண்மைதான், உன்னை ஜனங்கள் எல்லாம் கேவலமா பேசுறாங்களா உண்மைதான். ஆனா ஒரு 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 காரியம் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. நீ காயப்பட காயப்பட, உன் எதழ்கள் கிழிக்கப்பட கிழிக்கப்பட, உனக்குள்ள வேதனை பெருக பெருக பெருக, அங்க சுத்தி போறவங்க வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இங்க இருந்து ஒரு வாசனை வெளியே வர ஆரம்பிக்கிறது, இங்க இருந்து ஒரு வாசனை வருது. கையை தட்ட மாட்டீங்களே? நல்ல சத்தமா நல்லா கை தட்டுங்க ஒரு ஆமென் சொல்லி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட மகனே, ஊழியக்காரனே, சகோதரனே, சகோதரியே, நீ பல காயங்களுக்கு ஊடாய் கடந்து போகலாம், நிந்தைகளுக்கு ஊடாய் கடந்து போகலாம், அவமானத்துக்கு ஊடாய் கடந்து போகலாம். கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற வாசனையை வெளியே கொண்டு வரும்படியாக உன்னை நான் இந்த பாதைக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நல்லா கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற வாசனை வெளியே வரும், உனக்குள்ள இருக்கிற வாசனை வெளியே வரும். நான் சொல்லட்டுமா பிரதர் சிஸ்டர், நீங்க காயப்பட்ட பிறகு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் பாருங்க ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் ரீதியே வித்தியாசமா இருக்கும், அந்த அபிஷேகத்தின் அளவே வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நான் எவ்வளவோ காயப்பட்டு இருக்கிறேன். என் வாலிப பிராயத்துல நான் எவ்வளவோ காயங்கள் என் உள்ளத்துல இருந்திருக்கிறது. ஆனா அநேக நேரத்துல ஆலயத்துல போய் ஆராதனை கூட நடத்த முடியாத நிலைமையில கண்ணீர் வடித்த நேரங்கள்லாம் உண்டு. பாத்ரூம்ல இருந்து அழுத நேரங்கள்லாம் உண்டு. ஏன் ஆண்டவரே, என்னை அழைச்சது நீங்க தானே, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு அழுதுட்டு போய் ஸ்டேஜில் நிற்போம். என்னைக்குமே இல்லாத அளவுக்கு அன்னைக்கு தான் ஆராதனையில் வல்லமை பயங்கரமா வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகும். அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவாரு, உன்னை நான் இதுக்காக தான் அழைச்சிருக்கிறேன் மகனே. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ காயப்படும் போது தான் மற்றவங்களுடைய காயம் உனக்கு என்னன்னு தெரியும். அதை கட்டுறதுக்காக தான் உன்னை நான் இந்த பாதையில நடத்தி கொண்டு போகிறேன். நீ பயப்படாம நீ ஊழியத்தை செய்ய, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். கர்த்தர் எத்தனையோ முறை என்ன அப்படி தேற்றி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எல்லாம் தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இந்த வார்த்தையை சொல்லுங்க, அபிஷேகம் என் தலை மேல, ஆவியானவர் எனக்குள்ள. ரீகாத்தாரா ஷபாலகாரா பாபா. இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போதே தேவ மகிமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. நல்ல ஒரு வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போதாது, எல்லாம் அமைதியா ஜெபம் பண்ற மாதிரி இருக்கு. இது அமைதியா ஜெபிக்கிற நேரம் இல்லை. நல்லா உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், சீக்கிரமா உன் பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது. சீக்கிரமா உன் பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது. உன் சத்துருக்கள் அதை காண போற. சின்ன பிள்ளைங்க மேல கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ரீகா பாத்தா ராபா ஷபா பாபா. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நெருக்கம் அதிகமாகுதா? உன் அபிஷேகம் பெருகி கொண்டு இருக்கிறது. நெருக்கத்துக்குள்ளே வந்திருக்கிறாயா சகோதரியே? உன் அபிஷேகம்
உனக்குள்ளே பெருகி கொண்டிருக்கிறது. நெருக்கத்துக்குள்ள நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் அபிஷேகத்தை நான் பெருக பண்ணிட்டு இருக்கிறேன், பயப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல அது வெளிப்படும். உன் சத்துருக்கள் அதை கண்டு கர்த்தரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண பிரச்சனைன்னா நம்மளுக்கு 7 மடங்கு பிரச்சனை. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் 1 மடங்கு பிரச்சனைனா உங்களுக்கும் எனக்கும் 7 மடங்கு பிரச்சனை. எடுத்து வாசிக்கலாமா? தானியேலின் புஸ்தகம். ஆமென், ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகத்துக்கு நேராக நம்ம திருப்போம். அதில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். உண்மையாகவே 3வது அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 24வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நேபுகாத்நேச்சார் தான் செய்த பொற்சிலையை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்கவில்லை என்று சொன்ன உடனே என்ன செய்யறாரு? இவங்களை எல்லாம் எதுல தூக்கி போடுங்க சொல்லுங்க? அக்கினி சூளையில தூக்கி போடுங்கன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லிருங்க சத்தமா. எதுல தூக்கி போட சொல்றாரு? அக்கினி சூளையில. எத்தனை மடங்கு அக்கினியை கூட்ட சொல்றாரு? 7 மடங்கு அக்கினி. மற்றவனுக்கெல்லாம் 1 மடங்கு அக்கினி. ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களுக்கு பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் 1 மடங்கு அக்கினி, உங்களுக்கும் எனக்கும் 7 மடங்கு அக்கினி. இதுக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? நல்லா கவனிங்க. அவங்கள பிடிச்சிட்டு போய் தூக்கிட்டு போய் உள்ள போட போனவெல்லாம் செத்து போயிட்டான். அக்கினிக்குள்ள தூக்கிட்டு போய் போட போனவெல்லாம் செத்து போயிட்டான். கையை காலை கட்டி இருக்கிறாங்க, தூக்கிட்டு போய் அக்கினிக்குள்ள போட போனவன் அந்த சூடு தாங்க முடியாம செத்து போனான். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு 3 பாய்ஸ் டான்ஸ் ஆடின 3 பேர் முன்னாடி வாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இவங்க தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3 பேரும் நான் விசுவாசிக்கிறேன். அவங்க சொல்றாங்க, ராஜாவே நீங்க இதுக்கு மேல யாரையாவது தூக்கிட்டு போய் போட வச்சீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் நிறைய ஆயிடும். அதனால நாங்களே உருண்டு போய் உள்ள என்ன பண்ணிடுறோம் சொல்லுங்களேன்? உருண்டு போய் உள்ள உளுந்துடுறோம். நல்லா கவனிங்க. கை கட்டிக்கோங்க. ஆமென். இப்படி இப்படி இப்படி. ஓகே. கையை கட்டி போட்டிருக்கிறாங்க, காலை கட்டி போட்டிருக்கிறாங்க. அவர்களே என்ன ஆயிட்டாங்க? உருண்டு போய் உள்ள சொல்லுங்க சத்தமா உளுந்துட்டாங்க. அக்கினி உள்ள 7 மடங்கு பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கிறது. 7 times 7 மடங்கு அக்கினி பற்றி எரிஞ்சுக்கிடு. உள்ள போன உடனே கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போயிருச்சு. கைத்தட்டுங்க நல்லா சத்தமா. அக்கினிக்குள்ள போன உடனே அவர்களை கட்டியிருந்த கட்டுகள், காலில் கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போயிருச்சு. இப்ப நல்லா கவனிங்க. இவங்க 3 பேரும் அக்கினிக்குள்ளே உலாவ ஆரம்பித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினிக்குள்ளே உலாவார். அப்படியே அபவுட்டான், அப்படியே ரிட்டன் போயிட்டே இருங்க. நான் சொல்ற வரைக்கும் அப்படியே நடந்துட்டே இருக்கணும். அக்கினியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க சத்தமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத். இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், 7 மடங்கு அக்கினிலையும் நீ தைரியமா உலாவும்படி. ஓ ரபா ஷதா ரகா ரபா. நல்லா கையை தட்டு சத்தமா. 7 மடங்கு அக்கினியிலையும் 7 மடங்கு அக்கினியிலையும் நீ தைரியமா நடங்கப்பா. வேகமா நடங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. கீழே இருந்து ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. எதுல உட்காந்துட்டு இருக்கிறாரு சொல்லுங்க சத்தமா? சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறவரு எழும்பிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எழும்பி நின்று பக்கத்துல ஒரு மந்திரிமார கூப்பிட்டு, ஐயா கொஞ்சம் 1 நிமிஷம் வாங்க எழும்பி. அல்ல, இவர் தான் மந்திரி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் சொல்றாரு, ஐயா நம்ம எத்தனை பேரை உள்ள போட்டோம்? 3 பேரை போட்டோம். எத்தனை பேரை போட்டோம் சொல்லுங்க சத்தமா? எத்தனை பேரை உள்ள போட்டோம்? 3 பேரை தான் நாங்கள் உள்ள போட்டோம். ஆனா என் கண்ணுக்கு மாத்திரம் அங்க ஒருவர் 4வது நபராய் ஒருவர் தெரிகிறார். ஐயா தட்ட மாட்டுறீங்களே. ஓ ராபா ஷாக்கா ராபா பாபா. நல்ல ஆவியில நிரம்பி. என் கண்ணுக்கு மாத்திரம் 4வது நபர் ஒருவர் தெரிகிறார். என் கண்ணுக்கு மாத்திரம் 4வது நபர். அவருடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒத்திருக்கிறது. அவர் இயேசுவை போல தெரிறாருப்பா. அவரை பார்த்தா இயேசுநாதர் மாதிரி தெரியுது. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லுது சன் ஆஃப் காட். சன் ஆஃப் காட்னா யாரு? சன் ஆஃப் காட்னா யாரு?
நீங்க நடந்துகிட்டே இருங்க. சன் ஆஃப் காட்னா யாரு? இயேசு. ராஜா சொல்றாரு, எனக்கு அதுக்குள்ள நடக்கிறவரை பார்த்தா இயேசு நடக்கிறது போல தெரியுது. அதற்குள்ள நடக்கிறவரை பார்த்தா இயேசு நடக்கிறது போல தெரியுது. நான் சொல்றேன், நீ அக்கினிக்குள்ள நடக்கும் பொழுது நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை மறந்து போகாது. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவள் என்பதை மறந்து போகாது. You are an anointed one. அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. ஓ, நல்லா தலைக்கு மேல கை தட்டி, அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. இன்னொரு காரியத்தை சொல்றேன், அக்கினிக்குள்ள நீ நடக்கும்போது உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா? எனக்குள்ள அபிஷேகம் இருக்குதா? என் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? நீ சந்தேகப்படுற. உன் கண்ணுக்கு ஆண்டவர் இருக்கிறது தெரியாது, ஆனா அக்கினிக்கு வெளியே இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க, இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கண்ணுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் இருப்பது தெரியாது. ஒரு ரபா கத்தரா ஷஹலகா அல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி அபிஷேகத்தின் ஆமென் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். உனக்கு வெளியே இருக்கிறவர்கள் கர்த்தர் உன் பட்சத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். நல்லா கை தட்டி ஆவில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டாரு. I see the anointing right now. இந்த இடத்துல அநேகர் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னோடு நான் இருக்கிறதை உறுதிப்படுத்த போகிறேன். உன்னோடு கூட நான் இருக்கிறதை உறுதிப்படுத்த போகிறேன். I am going to confirm that I am with you. உன்னோடு கூட நான் இருக்கிறேன்றதை சீக்கிரமா உறுதிப்படுத்த போறேன். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ மகிமை இங்க இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை எங்க பிரதர், அந்த பிரதர் ஒரு நிமிஷம் எழுமி நிற்க சொல்லுங்க. அவர் மேல தேவ வல்லமை. பின்னாடி நிற்கிற பிரதர், நீல் டவுன் நிற்கிற பிரதர் எழுமி நில்லுங்க. ஓ ரக்கத்தரா ஷத்தரபல பாபா, அவர்தான் எழுமி நிற்க சொல்லுங்க. ஓ ஹalleluya, முன்னாடி வாங்க பிரதர். ஓ ரிக்கத்தரா ஷபபபரபல. ஓ ஹalleluya, எல்லாம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல பலமா இறங்குகிறத பார்க்கிறேன். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க பிரதர். ஹalleluya. நீங்க ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம், ஆனா கர்த்தர் உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஒரு ஷகலா பத்தரா பாபா, வல்லமை இறங்கட்டும், வல்லமை. எல்லாம் கையை உயர்த்தி ஒவ்வொருவர் மேல தேவ அபிஷேகம் இப்படி இறங்க போகிறது. ஒவ்வொருவர் மேல a mighty anointing is here. A mighty anointing is here. ஒரு ரஹலகா ரபகஷதரா ஒரு ரிகபல பரபபபபப. தங்கச்சி எலிமினல், கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்குது. தங்கச்சி எலிமினல். ஒரு ரகதரா பஷபபபபரபலப. நீ ஒரு உபத்திரவத்தின் குகைக்குள்ள நடந்து போய் கொண்டிருக்கிறார். கையை உயர்த்து. ஆவியானவருடைய நிரப்பி கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேகர் காணப்போகிறார்கள். நீ தேவனுடைய பிள்ளை என்பதை அநேகர் அறிந்து கொள்ள போகிறார்கள். அபிஷேகத்தின் வல்லமையினால் எல்லா நுகங்கள் முறிகிறது. பிரதர் ஓ ரஷதரா பாபா பிரதர் ஓ ரிகபலபரம ஷந்தரபலபரபலபரப. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒரு சிலர்களை ஆண்டவர் இன்னைக்கு விசேஷித்த ரீதியில் அபிஷேகம் பண்ண அழைக்கிறார். ஒரு சிலர்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் விசேஷமா இறங்கி கொண்டிருக்கிறது. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட் தம்பி. ஓ ரகபா பாபா பாபா பாபா. ஓ பிரத்யட்சமா கர்த்தருடைய வல்லமை 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 வல்லமை. ஆமென் ஆமென் ஆமென். ஒருவரை விட்டு ஒருவர் மேல தேவ அபிஷேகம் அப்படியே பாய்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிற. The fire is catching up. Oh, person by person, ஒவ்வொருவர் மேலும் வரிசையா ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கட்டுகள் உடைகிறது. Bondages are being broken, sickness are being broken. Oh, fire. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் வல்லமைய. Fire. அக்கினி இறங்கட்டும். எஸ், அசுத்த ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. Demonic spirits come out. பொல்லாத பிசாசின் ஆவிகள், பொல்லாத பிசாசின் வல்லமைகள், சூனிய ஆவிகள், மாந்திரிக ஆவிகள் அக்கினிக்குள்ள நிக்க இடம் இல்ல. வல்லமை இறங்கட்டும். நல்ல கண்ணை மூடி கை தட்டி கத்தரை ஆர்ப்பரித்து கொண்டிருக்க. ஒவ்வொருவரையும் கத்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். அந்நிய பாஷை பெறாதவங்களை கத்தர் அபிஷேகத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஓ சேர்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை கத்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஃபயர். ஓ ஹோ ஹோ ஹோ. அக்கினி இறங்கட்டும். சிஸ்டர், விசேஷித்த கத்தருடைய வல்லமை. நீ ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம். கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்கிறார். Glorious Lord.
Glorious Lord. உங்களோட கூட கத்தர் இருக்கிறத நீங்க அறியாம இருக்கலாம், ஆனா உங்களோட கத்தர் இருப்பது உறுதி பிரதர். ஒரு பாலதா ஷகரபா தரபலபா. அவமானப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்க, வெட்கப்பட்ட நிலைமையில வந்திருக்க. கத்தர் சொல்றாரு, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்க தலை உயர்த்தப்படும். எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல உன் தலையை நான் உயர்த்த போறேன். At the same place you are going to be lifted up. You are an anointed person, says the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன்மேலே என் விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஆவியை நான் வைத்திருக்கிறேன். Thank you Holy Spirit of God. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. 1 சாமுவேலின் புஸ்தகம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல். ஓ ஹalleluya. 17ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகள் வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடி வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தாவீதுக்கு வந்த பாடும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. நான் சொல்கிறேனே, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருந்தீங்கனாலே அதற்குரிய அடையாளமே நமக்கு வர்ற பாடுகள், போராட்டங்கள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாது எனக்கு பாடே இல்லை, பிரச்சனையே இல்லை, என் ஊழியத்தில் பிரச்சனையே இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா there is something wrong. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வர போராட்டம் நல்ல போராட்டம் கிடையாது. ரட்சிக்கப்படாதவனுக்கு வர்றதெல்லாம் கெட்ட போராட்டம், ஆனால் நமக்கு வர்றதெல்லாம் நல்ல போராட்டம். என் கூட ஃபெயில் ஆனவன் தூக்கு போட்டு செத்து போனான், ஆனால் நான் ஃபெயில் ஆகி இன்னைக்கு உங்களை மத்தியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அதை தாங்குற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல போராட்டம். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பாட்டு, நல்ல போராட்டம். நல்ல போராட்டம்னா என்ன தெரியுமா? போராட்டம் பயங்கரமா இருக்கும், ஆனா வெற்றி நம்ம பக்கத்துல தான் இருக்கும். போராட்டம் பயங்கரமா இருக்கும். நல்லா கையை தட்டிருங்களேன் சத்தமா. நல்ல போராட்டம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு வர்ற போராட்டம் நல்ல போராட்டம். ஆமென். இவன் பாருங்க, அழைக்கப்பட்ட நாளிலே இருந்து இந்த தாவீதுக்கு போராட்டம். என்னைக்கு ஆண்டவர் அவனை முன்குறித்தாரோ அன்னையிலிருந்து இந்த தாவீதுக்கு போராட்டம். ஒரு விசை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது என்ன எதிர்பட்டு வந்தது? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. சிங்கம். நல்லா சத்தமா சொல்லுங்களேன். சிங்கம் எப்படி வரும்? எதிர்த்து வரும். இன்னைக்கு நல்லா கவனிங்க. நான் முடிக்க போற நேரத்தில் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கூர்மையா கவனிக்க போறீங்க. ஆமென். சிங்கம் எப்படி வரும்? எதிர்த்து வருகிற பிசாசின் போராட்டங்கள். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு விரோதமா எதிர்த்து பல போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம். பல மனுஷங்க உங்களுக்கு எதிராக எழும்பி கொண்டிருக்கலாம். பல பிசாசின் வல்லமைகள் உங்களுக்கு எதிராக எழும்பி கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீது சொல்றாரு, சிங்கம் வந்துச்சியா, ஆனா அந்த சிங்கத்தை வாயை கிழிச்சு போட்டு என் ஆட்டுக்குட்டியை நான் காப்பாத்தினேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல தேவ அபிஷேகம் இருக்கும்போது உங்களுக்கு எதிராய் வருகிற சிங்கத்தை கிழித்து போடக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். எதிர்த்து வர பிசாச நல்லா கவனிங்க. உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு விரோதமா பேசுற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென் சொல்லுங்களேன். இது என் ஊழியக்காரனுடைய சுதந்திரமா இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வீட்டுக்கு முன்னாடி எவனாவது மந்திரம், தாயத்து, எலும்பு சம்பளம், குங்குமம் போட்டு தடை வச்சிருந்தானா பயப்படாத. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எலுமிச்சம்பழத்தை பார்த்தா கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சு அல்லேலியா சோத்திரம்னு சொல்லுங்க. அது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த போறது கிடையாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஒரு முட்டை இருந்துச்சு, பாவம் கோழிக்கு வேற வழி இல்லாமல் உன் வீட்டில் வந்து என்ன போட்டிருக்குது, முட்டை போட்டிருக்குது. உடனே முட்டை 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 எடுக்க பாஸ்டர் வாங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்கிறான். முட்டை எடுக்கிற பாஸ்டர், தாயத்தை எடுக்கிற பாஸ்டர், வாந்தி எடுக்க வைக்கிற பாஸ்டர். ஆண்டவர் எங்கேயா வாந்தி எடுக்க வச்சாரா? முட்டை எடுத்தாரா? தாயத்தை எடுத்தாரா? இன்னைக்கு நிறைய பயங்கரமான உபதேசம் பெருகி போய் கிடக்குது. எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் இருக்காராம், நடுமுடியை பிடிச்சி இழுத்து ஜோம் பண்ணுவாராம். எங்க இருந்து நடுமுடிய பிடிச்சி புடுங்கி ஜோம் பண்றாராம். இன்னொரு பாஸ்டர் சொல்றாராம், என் கூட்டத்துக்கு வந்தா எல்லாரும் கேரி பேக்கோட தான் வரணும், ஏன்னா எல்லாம் வாந்தி எடுப்பாங்க. அட பாவிங்களா, இப்படியா ஆண்டவர் பண்ண சொன்னார்? இன்னைக்கு எவ்வளவு உபதேசம் பாருங்க. என்ன கூப்பிட்டா நான் தாயம் எடுத்துருவேன். என்ன எடுத்துருவேன்? தாயம் எடுத்துருவேன். என்ன இவன் பாக்கெட்ல இருந்தே தூக்கி போட்டு இதோ ஆண்டவருக்கு தாயத்தை காண்பித்து விட்டாருன்றான். சோத்திரம். நான் சொல்றேன், உன் வீட்டுல தாயமே இருந்தாலும் சரி, தகடு செஞ்சு மந்திரம் பண்ணி உன் வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா வர்ற எதுவுமே வாய்க்காது வாய்க்காது வாய்க்காது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் பக்கத்துல பார்த்து ஒன்றும் வாய்க்காது, பயப்படாதீங்க சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பயந்தீங்கன்னா தான் உங்களை அடிக்கும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்னைக்கு, நீங்க பயந்தீங்கன்னா தான் பிசாசு உங்களை வந்து தாக்குவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த டெவில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு எதிர்த்து வருவான். எப்படி வருவான்? சிங்கம் போல. நல்லா கவனிங்க. பிசாசு யாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சிங்கம் போல. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பிசாசு சிங்கம் போல. ஆனா அவன் சிங்கம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நீ என்ன நினைச்சுக்கிற? அவன் சிங்கம்னு நினைச்சுக்கிற. ஆனா அவன் சிங்கம் இல்ல, அவன் அசிங்கமானவன். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, அவன் சிங்கம் கிடையவே கிடையாது. கர்த்தர் அவனுடைய தலையை சிலுவையிலே நசுக்கி போட்டு விட்டார். அவன் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு. கையை தட்டுங்க நல்ல சத்தமா. புசு 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 புசுன்னு எலும்புவான். படம் எடுக்கிறத பார்த்தா பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். பிசாசு எலும்பி வர்றதை பார்த்தா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். அவன் விடுற சத்தத்தை பார்த்தா பயமா இருக்கும். நாங்க எங்க அப்பா ஊழியம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எங்க சபை வளர்ந்ததுக்கு மெயினான காரணம் இந்த பிசாசு. பிசாசு நமக்கு எவ்வளவு உதவி செய்யறான் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு பிடிச்சிச்சா மிராக்கிள் சர்ச்சுக்கு கொண்டு போங்க. எல்லாம் எங்க தான் வரும். ஒரு அம்மாக்கெல்லாம் 10 நாள் பிசாசு போகவே இல்லை. நாங்க சர்ச்சு கட்டின இடத்துல ஒரு பாம்பு புத்து, பாம்புக்கு முட்டையும் பாலும் ஊத்துன இடம் இப்போ நாங்க கட்டியிருக்க சர்ச்சு. அப்போ அந்த பிசாசு சொல்லுது, டே என் தவத்தை கெடுத்துட்டியேடா. என்ன பண்ணிட்ட? என் தவத்தை 10 நாள் அந்த பொம்பளைக்குள்ள இருந்து பிசாசு போகலைங்க. சோத்திரம். அப்படிப்பட்ட பிசாசுக ஏகப்பட்ட பில்லி சூனியம் பிடிச்சது, மாந்திரிகத்துல இருந்தவங்க, தற்கொலையில போய் சாகணும்னு நினைச்சவங்க எல்லாரையும் கர்த்தர் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு அந்த பிசாசுங்க தான் இன்னைக்கு சபை வளர்றதுக்கே உதவி செஞ்சிருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால பிசாசு பிடிச்சவங்க, பில்லி சூனியம் பிடிச்சவங்க, ஏவல் பிடிச்சவங்க எல்லாரையும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க, ஏசு உனக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. அதனால என்ன சொல்றேன், உங்களுக்கு எதிர்த்து வருகிற பிசாசு, சிங்கம் போல எதிர்த்து வருகிற பிசாசு, பயப்படாதீங்க. ஆமென். சிங்கத்தின் வாயை கிழிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, என் நாவுல வல்லமை இருக்குது. சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் 3 காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். அபிஷேகம் பெற்றவங்களுக்கு 3 காரியத்துல வல்லமை இருக்குது. 3 காரியத்துல வல்லமை இருக்குது. கண்ணில் வல்லமை இருக்குது. எதுல இருக்குது? கண்ணுல. இயேசு பேதுருவை பார்த்த உடனேயே பேதுரு மனம் கசந்து அழுதான். கண்ணுல இருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. அபிஷேகம் பெற்றவங்க கண்ணில் வல்லமை இருக்குது. கை ஊற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையில வல்லமை இருக்குது. வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொத்தம். உங்க கையில வல்லமை இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்ல போனா, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ல கூட வல்லமை இருக்குது. பேதுருடைய உருமால்களையும் கச்சைகளையும் தூக்கி வியாதிக்காரர்கள் மேல போடும்போது அவர்களுக்குள்ள இருந்த வியாதி என்ன ஆச்சுங்க? சுகமாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா சொல்லிருங்க சத்தமா. உங்க காலில் வல்லமை இருக்குது. ஆமென். கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு ஓடினது. எல்லாம் இப்ப சொல்லுங்க, என் கண்ணில் வல்லமை, என் வாயில வல்லமை,
என் கையில் வல்லமை, என் காலில் வல்லமை, உடம்பு முழுசும் வல்லமை தான் உனக்குள்ள. நீ ஏன் பயப்படுற? கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு நாள் திருமணமான புதுசில் நானும் என் மனைவியும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். போயிருந்த நேரத்தில் அங்கே ஒரு பிள்ளை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேய் பிடிச்சிருக்குற அவளுக்கு. அவள் வந்து அமைதியாக படுத்திருக்கிறா, உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்கிறா. ஒரு வாலிப பெண், திருமணமாகி புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு. அவள் ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கும். படுத்திருக்கிறா, மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிறா. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. நானும் என் மனைவியும் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கிறோம். அந்த வீட்டில் யாருமே இல்லை, அவள் மாத்திரம்தான் இருக்கிறான். அவங்க புருஷன் எங்கேயோ வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நாங்கள் உள்ளே போய் உட்காந்துருக்குறோம். உள்ளே போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷத்தில் பயங்கரமான கூக்குரல் சத்தம் உள்ளே இருந்து வருது. அவளுக்குள்ள இருந்த பேய் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு உள்ளே போய் பார்த்தா அவள் கேட்குறா, டே நீ எதுக்குடா இங்கே வந்தேன்னு கேட்குறா. என்ன சொல்கிறா? எதுக்குடா நீ இங்கே? நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணல, பாட்டு பாடல, எதுவுமே செய்யல. எங்கள் கால் அந்த வீட்டுக்குள்ளே பட்ட உடனேயே தேவ வல்லமை. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரண ஒரு அபிஷேகம் அல்ல. அதை தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். ஒருவேளை உன் பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்து வரவனுக்குள்ள பிசாசு இருக்குன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை கூட ஆட்டி எடுத்துரும் வெளியே. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் கவனிங்க. நீ இப்போ பாடம் கவனிச்சிட்டு இருக்கும்போது உன் டீச்சருக்குள்ள பிசாசு இருக்கணும்னா இங்கேருந்து நீ அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே பாடம் எடுக்கும்போது டீச்சர் தன்னால் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அபிஷேகத்தோட செயல்படு. ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பஸ்ஸில் போகும்போது உன் அபிஷேகம் வெளிப்படணும். அல்லேலூயா. கிளாஸில் காலேஜில் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒருவேளை பிள்ளைக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள பிசாசு இருக்குன்னா நீ அபிஷேகம் பெற்றவளாக இருந்தால் உன் பக்கத்தில் அவளால் உட்கார முடியாது, அவனால் உட்கார முடியாது. அந்த அபிஷேகம், ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்படிப்பட்ட அபிஷேகத்தான் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற. உன் கால் படுற இடத்துல கூட வல்லமை இறங்கி போகும். சைனாவில் 7 வயசு இருக்கிற ஒரு பெண்ணு போய் சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வச்சாலும் அபிஷேகம் மலை மாதிரி அங்கே ஊத்துதான்.